உசியானந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோருடைய முன்ஜாமீன் மனுக்கள் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அறிகின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு மாரிசாமி ஓட்டி. சார், அதாவது இப்ப அந்த முன்ஜாமீன் மனுக்கள் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் ஒரு 2:20 ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டா சரியா 3:25 3:28 வரை இந்த விவாதமானது நடந்துகிட்டு இருந்துச்சு. விவாதம் பூரா அவங்க தரப்புல நீதிபதி ஜோதிராமன், இது இந்த பண்டிகை விடுமுறை கால நீதிமன்றம், நீதிபதி ஜோதிராமன் தலைமை அவரோட அமர்வுல அந்த தனி நீதிமன்றத்துலதான் இந்த வழக்கானது நடந்துச்சு. 2 பேரோட முன்ஜாமீன் மனு. இதுல அரசு தரப்பு தங்கள் வாதங்களை வச்சுச்சு. அடுத்து அவங்க தங்கள் வாதங்களை வச்சாங்க. அரசு தரப்புல அவங்க மேலதான் தவறு, அவங்கதான் கூட்டத்தை கூட்டிட்டு எனக்கு நான் சரியான இது விட வசிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கவர்மெண்ட் தரப்ப குற்றம் சாட்டினாங்க மனுதாரர் தரப்புல. அப்புறம் அரசு தரப்புல இருந்து ஒரே வார்த்தையா சொல்றாங்க, அதாவது இது நீங்க ஜாமீன் கேட்கிற மாதிரி பேசுறீங்க, இது முன்ஜாமீன் மனு, இது நீங்க கூட்ட ஏற்பாட்டாளர்கள் யாரு அவங்களதான் நாங்க இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாதங்களை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் அது கூட விக்டிம் சைடுக்காக, அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே இதை பாதிக்கப்பட்டவர்களை இன்னும் யாரும் பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்க கடைசியா இந்த கூட்டத்தை கேன்சல் கூட பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஜட்ஜஸே கேட்டாங்க. நீங்க கேன்சலே பண்ணிருக்கலாம், ஆனா ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, இதெல்லாம் செய்யறாங்க, உங்களை மீறி பண்றாங்கன்றப்ப கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்னா. ஆனா அவங்க கூட்டம் நடந்து இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் யாருமே இந்த இடத்துல இல்ல, எனக்கு என்னன்னு போயிட்டாங்க, யாருமே தலைமறைவாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இதெல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்புக்காக இந்த இதை ஆர்டர் போடுறதுக்காக ஒத்தி வச்சிருக்காங்க. அநேகமாக இது விடுமுறை கால நீதிமன்றம், இன்னைக்கோட இந்த நீதிமன்றம் க்ளோஸ் ஆயிடும். அது அடுத்து ரெகுலர் நீதிமன்றம் அடுத்த திங்கட்கிழமை ரெகுலர் நீதிமன்றம் நடைமுறைக்கு வந்துடும். அதனால இவர்கள் இன்றே இதுல உத்தரவு வழங்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இன்றே உத்தரவு வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. தீர்ப்புக்காக இந்த முன்ஜாமீன் கோரிய மனுக்கள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று வருமா இல்ல விடுமுறை முடிந்த பிறகு வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.